அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சமூக ஆர்வலர்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்வதுதான் ட்ரெண்டு. ஏறும் மேடைகளிலெல்லாம் அரசை வசைப்பாட வேண்டியது. சமூக வலைத்தள பக்கங்களில் ஆட்சியை பற்றி குறை சொல்லி களமாடிக் கொண்டிருந்தார்கள் நடிகர்கள் மற்றும் சமூக வலைத்தள போராளிகள். ஆனால் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்கு வலைவீசி தேடினாலும் அவர்களை எங்குமே காண முடியவில்லை. ஒருவேளை செவ்வாய் கிரகத்திற்கு டூர் போய் விட்டார்களோ என்று கேட்கும் அளவிற்கு ஆள் அட்ரஸே தெரியாமல் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். டாஸ்மாகிற்கு போராடியவர்கள், 8 வழிச்சாலைக்கு போராடியவர்கள், சாத்தான்குளம் சம்பவத்திற்காக கருத்து சொன்னவர்கள், தூத்துக்குடிக்காக கும்மி அடித்தவர்கள், நீட்டிற்கு போராடியவர்கள், நீதி கேட்டு போராடியவர்கள் என்று ஒருவரையும் இப்போது காணவே இல்லையே. அவர்களின் சமூக வலைதள அக்கவுண்டில் 2021 மே மாதம் வரைக்கும் வெறும் அரசியல் போஸ்ட் மட்டுமே தான் இருந்தது. ஆனால் 2021க்கு பிறகு இப்போது வரை ஒரு அரசியல் போஸ்ட் கூட கண்ணில் படவே இல்லையே. அக்கவுண்ட் டீஆக்டிவேட்டும் ஆகவில்லை. இப்படி ஒரு அதிசயத்தை இந்த நாடு கண்டதுண்டா? இதோ தமிழ்நாடு கண்டு கொண்டிருக்கிறது. பொழுது போய் பொழுது விடிந்தால் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கிளம்புகிறது. ஏதாவது ஒரு இடத்தில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை, பெண் போலீசாருக்கு, அதிகாரிக்கு, பள்ளி ஆசிரியருக்கு என்று கொடுமையோ கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சமூக ஆர்வலர்களின் ரத்தம் இப்போதெல்லாம் கொதிப்பதில்லை. காரணம், நடப்பது திமுக ஆட்சி. பேசினால் அவர்கள் அடுத்த நாள் இருப்பார்களா என்பதே கேள்விக்குறிதான் போல. அந்த அளவுக்கு அச்சுறுத்தி உருட்டி மிரட்டி வைத்திருக்கிறது இந்த திமுக ஆட்சி. இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திமுகவிடம் ஏதோ வாங்கி கொண்டுதான் இப்படியெல்லாம் அதிமுக மீது அவதூறு பேசினார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது. ஆக அதிமுக ஆட்சியில் வாய்க்கிழிய பேசிய சமூக ஆர்வலர்கள், சமூக வலைதள புரட்சியாளர்கள் எங்கே போனார்கள்? திமுக ஆட்சியில் தலைவிரித்தாடும் வன்முறைகளை கண்டு அமைதி காப்பது ஏன்? உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா சமூக ஆர்வலர்கள்? இதற்கான பதிலை மக்களாகிய நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.